இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. அவள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே ரிப்போர்ட்டை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நியூஸ் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு அங்கே லூசியன் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆனதுமே ஹீரோயினுக்கு அதை நினச்சி அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிருது. பிறகு அங்கே நம்ம ஹீரோ லூசியானை காமிக்கிறாங்க. நீ எதுக்காக இப்போ என்னை வந்து விட்டுட்டு போகணும் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும், ஏன்னா உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்காம இருக்குது, அதனால தான் நம்ம பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. இந்த 3 இயர்ஸாக நான் அவன் கூட சேர்ந்தானே இருந்துட்டுருக்கேன், நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத அவ சொல்கிறா. பட் அவன் எந்த ஒரு பதிலுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணதில்லை, அவளுக்கு கேன்சர் இருக்கு, அவள் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாங்க போல். அதை நினச்சி அவள் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா. அப்போ அங்கே ருவானான்னு ஒரு பொண்ணு கால் பண்ணிட்டு, நீ இதுக்கப்புறம் அவர்கிட்ட நெருங்கி வர வேலை வைக்காத, எனக்கும் அவருக்குமே கூடி சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது, நான் இப்போ அவரோட பேபிக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து இருந்துட்டே அவன் வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்பவே இங்கே கவலைப்பட்ட அழுக ஆரம்பிச்சிடா. அப்போ அங்கே அவள் பிரதர்ஸ் எல்லாருமே வந்துட்டு, நீ எதுக்காக இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்க, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுமே பிரதர் நீங்களான்னு சொன்னதும் அவன் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டான்ல, அவனை நான் கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், பிரதர் நீங்கள் இதை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், நான் கொஞ்சம் நாளைக்கு வந்து தனியாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே வேணாம் பிரதர் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவங்க வந்துட்டு ரூமில் போய் அங்கே ரொம்ப தனியாகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க மெய்ட் வந்து இந்த நோட்டீஸை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அனுப்பி விட்ருக்காரு, நாளைக்கு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக அங்கே வர சொல்லியிருக்காரு ஆஃபீஸ்க்குன்னு சொன்னதும் அந்த லேடி பார்த்தா ரொம்ப திமுறாங்க வந்துட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு சரி நம்ம போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சேக்கா. அங்கே 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீரோக்காவை அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துருந்துருக்கா. எல்லாத்தையும் அவன் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவன் உயிரை காப்பாற்றி இருந்திருக்கான். அப்போ இருந்து அவளுக்கு அவ்வளோ ஒரு லவ். இவனை இங்கே வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. பார்த்தா என்ன இன்னுமே இவரோட செக்ரட்டரியை காணுமே அப்படின்ற சைட் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ள சூப்பராக என்ட்ரு ஆகுறா. நம்ம ஹீரோயின் இங்கே இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கா போல். அப்போ அங்கே அந்த ருவானாவை பார்த்தா, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்து அவரோட செக்ரட்டரி ஆகிட்டேன், என்னை வந்துட்டு யாருமே வந்து இதுக்கப்புறம் எதுவும் பண்ணிட முடியாது, நான் அவர் பக்கத்தில் தான் எப்பயுமே க்ளோஸாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஜால்ராக்களோட சேர்ந்து அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் வந்திருக்க, நீ நினச்சாலும் அவர் பக்கத்தில் போக முடியாது அப்படின்ற சொல்லி ரொம்ப மோசமாக அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது. பட் நம்ம வந்துட்டு அதை பெருசாலாம் எடுத்துக்கல, எனக்கு வந்துட்டு யாரும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது நான் போகிறது அப்படின்ற சொல்லிட்டு பட் அங்கே உள்ளே போயிடுறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ரானதுமே லேட் ஆகிடுச்சு, வேமா வந்து ஆஃபீஸில் உட்கார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு. பட் நம்ம ஹீரோயின், நான் இங்கே என்னோட ஒர்க்கை பண்ண வரல, நான் இங்கே ரிசைன் பண்ண வந்திருக்கேன், இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண விரும்ப மாட்டேன், உன்னோட செக்ரட்டரியாகவும் இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்குமே முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு கோர்ட்டில் வந்து என்னை மீட் பண்ண அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. மெயினாக இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் பின்னாடியே அவங்க வேகமாக போயிட்டுருக்கான். போயுமே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, என்ன வந்து நடந்துட்டுருக்கு என்னோடய லைஃப்லன்னு சொல்லிட்டு. என்ன பாஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். பட் அவன் வந்து எந்த விஷயத்துக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல, ரொம்ப அங்கே ஃபீல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பிறகு அவங்க பிரதர்கிட்ட அங்கே நம்ம ஹீரோயின் பேசிகிட்ருக்கா, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, நானே வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே சரின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ஏதோ அஃபர் வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப கோவப்படுறதை பார்த்துட்டு, அசிஸ்டன்ட் நீ என்ன பாஸ் இன்னுமே உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அங்கே சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் எங்கே இவன் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணால் அந்த காருக்குள்ளேருந்து சவுண்டு வந்ததையுமே வேகமாக ஃபோனை கட் பண்ணுறான். வந்துட்டு நீ வெளியே கதவை திறந்து வா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து டைவர்ஸில் உடனே அவன் சைன் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின், நீ தானப்பா ரொம்ப டைவர்ஸ் வேணும்னு அலைஞ்சிட்டு இருந்தேன், இப்போ நான் புதுசாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, டைவர்ஸில் சைன் பண்ணி கொடு அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவனுமே சைன் பண்ணிடுறான். ஃபைனலாக அங்கே டைவர்ஸுமே ஆகி போயிடுது. ஹீரோயின், ஃபைனலாக நீ நினச்ச மாதிரி உனக்கு டைவர்ஸ் கிடச்சிருச்சுல அப்படின்றத சொல்லிட்டு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் அவன் முன்னாடி அங்கே கிழிச்சு எரிஞ்சுட்டா. அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அவங்க பிரதர் அங்கே வந்ததுமே பிரதர் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறப்ப அவன் வேகமாக அங்கே போயிட்டுருக்கான். அங்கே போயிட்டு நீ வந்து என்ன தைரியம் தான் இப்படிலாம் நீ வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருப்பா அவகிட்டன்னு சொல்லிட்டு அங்கே அடித்ததுமே அப்போ அந்த ருவானை அங்கே பிடிச்சி தள்ளி விடுறா. நீ யார் மேலே கையை வச்சுட்ருக்க தெரியுமான்னு சொன்னதும், தெரியுமே லூவ் குரூப் கம்பெனியோட ஓனர் மேலே தான் கையை வச்சுட்ருக்கேன், அவன் பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அவன் வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டான் அவளுக்கு வந்து அப்படின்றத சொன்னதும், பிரதர் நீங்கள் வந்துட்டு கிளம்பி வாங்க, எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே ரொம்பவே ஷாக்காகி போயிருது அவனுக்கு. அப்படின்னா வந்துட்டு இது பிரதர் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு சரி ஓகே இருக்கட்டும் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க.
பிறகு நம்ம ஹீரோயின், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா, எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து அந்த ஆள் கூட போய் சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். பிறகு இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு நான் பார்த்துட்டேன், உனக்கு வந்து கேன்சர் இருக்குல்ல அப்படின்ற சொன்னதும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உன்னை கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடுவேன், உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கான ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கு. பிறகு டாக்டர்கிட்ட போய் அங்கே செக் பண்ணால் அவர் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட்டை பார்த்துட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்து ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப வந்து கேன்சர் பரவலை, ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்ற சொன்னதும் அவங்க பிரதருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஆனால் இன்னொரு விஷயம், இவங்க இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. இப்போ இந்த பேபியை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த பேபி நம்ம குடும்பத்தோட வாரிசு, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கலான்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஸ்டே நம்ம ஹீரோ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவள் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டான். நம்ம ஹீரோக்கு ஃபைனலாக தெரிஞ்சு போயிடுது அவளுக்கு வந்து கேன்சர் இருக்க விஷயம். இதை வந்து அவன் மறைச்சிட்டாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க பிரதர்ஸ் அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அவங்க அம்மாவுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எவ்வளோ நாள் கழித்து பார்த்துருக்கோம் ஒன்று அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு எவ்வளோ தான் வந்து நீ தள்ளி இருந்தாலுமே உனக்காக எப்பயுமே நாங்கள் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னை எப்பயுமே நாங்கள் வந்து நல்லா கவனிச்சிட்டு இருப்போம், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறா. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கா. இவ்வளோ நாள் கழிச்சு 2 பேருமே மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமாச்சும் நம்ம லைஃப்பை நம்ம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறா. நைட்டு காமிக்கிறாங்க அந்த ருவானாவும் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டிக்காக வந்துட்டுருக்காங்க. இந்த பார்ட்டி வந்து அங்கே ஒரு டைரக்டர் தான் ஆர்கனைசன் பண்ணியிருக்கார் போல். ஸோ வந்துட்டு அதுக்காக தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. உள்ளே போனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இருக்கவுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வைதறி ஆரம்பிச்சிருது. நீ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே, இனிமேல் இங்கே இன்வைட் பண்ண போய் தானே நான் வந்திருக்கேன், இப்போ இதை மூவியாக வந்து எடுக்க போகிறாங்க பார்த்தியா, அந்த ஸ்டோரியை எழுதினதே நான் தான் சொன்னதுமே உன்னோட பொய்க்கு வந்துட்டு அளவில்லாமல் போயிட்டுருக்கு, உன் மனசில் பெரிய வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்ப அங்கே உள்டாவாக மோசமாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுமே சும்மா இல்லை இந்த டைம் அவளுமே வாய்க்கு வந்தபடி பயங்கரமாக அங்கே வந்துட்டு கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. பிறகு நம்ம உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே டைரக்டர் போய் அங்கே மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம டைரக்டருமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்து வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லிடுறாரு, இவங்க தான் இந்த புக்கவே எழுதினவங்க, இதை தான் நம்ம மூவியாக எடுக்க போகிறோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளன்றதுமே அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவன் இங்கே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு ஆல்ரெடி இப்படி அவங்க அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட இப்படி அவங்க டைரக்டரை மீட் பண்ண போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு தான் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த டைரக்டர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, மிஸ்டர் லூ நீங்களுமே இந்த கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே வந்துட்டு நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு, இவ எதுக்காக இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்போ நீ வந்து எந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டு சுற்றிட்டு இருக்க, இப்படி கேன்சர் இருக்கதை நீ ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொன்னதும் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, 3 இயர்ஸாக நீ என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டே நான் வந்துட்டு உன்கிட்ட சொல்லணுமா அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்பவே அவனுக்கு கவலையாயிருது. உன்கிட்ட எது எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணுறான். உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் இருந்ததுமே சூளை வந்துட்டு ஓங்கி காலை மிதிச்சுட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு அந்த பர்சன் யாருப்பா அப்படின்றத சொன்னதும் அவன் தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மிஸ்ட்ரஸை கூட வச்சுட்டு என்னை வந்து கழட்டி விட்டுவேன்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுக்குமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த டைரக்டர் அவங்க வந்து கால் பண்ணிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோட்ட தான் அவர் மீட்டிங்கும் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் பேசுகிறது அங்கே லவுட் ஸ்பீக்கரில் அங்கே போட சொன்னதுமே என்னாச்சு இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு அந்த லூ கூட சேர்ந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணாதீங்க, அவனை இதுக்குள்ளெல்லாம் உள்ளே விடாதீங்க, அவன் ரொம்ப மோசமானவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக அப்பாட்டங்க வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஃபோனை வாங்கிட்டு இப்போ நீ என்னை பற்றி என்னத்தை வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ நாங்கள் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. நீ இப்போ அவர்கிட்ட என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்ன நான் தப்பாக பேசிட்டேன், உண்மையை தானே சொன்னேன், நீ வந்து மிஸ்ட்ரஸ் வச்சுட்டு நீ வந்துட்டு என்னை வந்து கழட்டி விட்ட வேண்டானே அப்படின்றத சொல்லிட்டு இவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன், இவனை நீங்கள் கழட்டி விடுங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவரோட ஃபோனை தூக்கி அவன் உடச்சிடுறான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அங்கே சாரியுமே கேட்டுட்ருக்கான். கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு காம்பன்சேஷன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு கூல் டவுன் ஆருங்க, இதெல்லாம் பற்றி நீங்கள் பெருசாக எடுக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தேன் அவனுக்கு திமிரு அப்படின்ற சொல்லி பேசும்போது இருந்தாலும் நீ ரொம்ப கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக தான் இன்றைக்கி பேசிட்டு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா.
சீனில் அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவை கூட்டிகிட்டு அந்த ருவானா அங்கே வந்திருக்கா ஷாப்பிங்காக. அங்கே அவங்க ரொம்ப ஹாப்பி வச்சுருக்காங்க. உன்ன மாதிரி மருமக தான் நான் வேணும்னு ஆசைப்பட்டிருந்தேம்மா. ஆனால் வந்துட்டு என் பையனுக்கு என்ன புத்தி வந்துச்சோ அவளை போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப வட்டம் தட்டியை விட்டு அங்கே பேசுகிறாங்க. ஹீரோயினை பார்த்தா அவங்க அம்மாக்காக ஒரு சூப்பரான நெக்லஸ் வந்து அங்கே வந்து வாங்கிக்கிச்சேக்கா. அங்கே வந்துட்டு அதை எடுத்து அவங்க பேக் பண்ண போகும்போது அப்போ அங்கே அந்த ருவானா வந்து இது எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடா. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன்றப்ப நீ எதுக்காக அவங்க வம்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் இதை வாங்குற லெவலுக்குலாம் உனக்கு தகுதி இருக்கா அப்படின்றத சொன்னதும் எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை நீ வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இப்படியே வந்து சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அவங்க மதர் இல்லாமே வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு அங்கே ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு வந்துட்டு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்க, நீ வந்து எங்கள் கூட நீ போட்டு போடுவியா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கிட் பண்ண வேற வந்ததும் ஹீரோயின் கோவப்பட்டாங்க. தண்ணி தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்றாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியாது, உங்கள் பையனுக்கு எனக்குமே உறவில்லைன்றப்ப நீங்கள் யார் என்னை அதிகாரம் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் இப்படியே வந்துட்டு அங்கே சண்டை பெருசாகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே பார்த்தியா இவங்க வந்துட்டு என் மேலே வந்து என்ன மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப மோசமாக பேசினதும் என்னாச்சு அப்படின்றத அவன் கேட்டதுமே என்னாச்சுன்றதை நான் உனக்கு சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே இருந்து போனதும் ஹீரோங்க வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி வந்துட்டு பண்ணிட்டுருக்க, எனக்கு அம்மாவுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ போய் அதை அவங்ககிட்ட கேளு, அவள் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட பேசுனாங்கன்னா அப்படி தான் வந்துட்டு விழுகும் அடி அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு நான் இப்போ உன்ட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அப்பாட்ட அவனை இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா ரொம்ப நம்ம ஹீரோட்ட கோவப்படுறாங்க. நீ வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் அந்த இடத்துல அவட்ட என்ன எதுனா நீ விசாரிச்சுட்ருக்கன்னு சொன்னதும் அங்கே நடந்தது என்னன்னே எனக்கு தெரியாதுன்றப்ப நான் யாருக்காக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். நீங்கள் தான் தேவையில்லாமல் போய் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் வைக்காதீங்க, என்கிட்ட இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ உட்காந்து அந்த டைரக்டருமே சேர்ந்து அங்கே இந்த சைன் பண்ண போகிறாங்க கான்ட்ராக்ட். அப்போ நம்ம ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வாங்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் வந்து ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மிஸ்டர் வாங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணுவார் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக நீ இப்படி வந்து வம்பு பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நான் என்ன வம்பு பண்ணேன், உன்னோட தேவை ஒன்றும் எங்களுக்கு அவசியம் கிடையாது, ஸோ வந்துட்டு நீங்கள் இருந்து கிளம்பிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. இவன் கூட வந்து இவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம போய் தனியாக பேசணும்னு சொன்னதும் அப்படி பேச வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது, உன்னோட தேவையில்லைன்றப்ப நீ வாட்டி கிளம்பி போயிட்டே அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு டைரக்டர்கிட்ட நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யார்ட்டையும் போய் வந்து நீங்கள் கெஞ்சணும் அவசியம் கிடையாது, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்னும் ஏகப்பட்ட வேற கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னதும் அவருக்குமே ரொம்ப ஹாப்பியிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கடுப்பாய் போயிடுது. அங்கே ஆடிஷனுக்காக வந்துட்டு ஆள் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு வேன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கா. அவளோட ஆக்டிங்கை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. பட் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அவளை பார்த்துட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நீ இப்போ எதுக்காக திரும்ப ரிட்டன் வந்திருக்க, இப்போ என்ன வேலை பண்ணிட்டு போகலான்னு நீங்கள் வந்திருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே சிஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அப்படிலாம் எதுவுமே வந்து நினச்சி பண்ண வரல, நான் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும் தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து என்ன ஃப்ராடு வேலை பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, நம்ம 2 பேரும் சிஸ்டர் தானே அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் இந்த நினைப்பு உனக்கு இத்தனை நாளாக இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ருவான் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு நீ இப்படி தான் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் உன்னை சும்மா விட மாட்டேன், இப்போ எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துகிறேன் பாரு, அந்த பொண்ணு வந்துட்டு கூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்கள நீ எப்படி வந்து இன்சல்ட் பண்ணலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவள் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவங்க எனக்கு ஆக்டிங் தான் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நீ வந்து இப்படிலாம் நீ என்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போகிறா. நீ வந்து எந்த விஷயம்னாலும் ஏன்ட்ட சொல்லு, ஏன் நீ பயந்துட்டுருக்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவங்க ஜஸ்ட் எனக்கு ஆக்டிங் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்துட்டு சிஸ்டர்ன்றதை மட்டும் சொல்ல மாட்டா. நெக்ஸ்ட் அங்கே வந்து எல்லாருமே ஷூட்டிங்காக அங்கே வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே ருவானாவுமே இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினை நீ இன்றைக்கி வந்துட்டு பாரு எல்லாரும் முன்னாடியும் வந்து அசிங்கப்பட போகிற, நீ பண்ண வேலையை நான் வந்துட்டு உன்னை வந்து எல்லாத்தையுமே சொல்ல விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி இது வந்து உளறிட்டுருக்க, நான் வந்து உன்கிட்ட பேசி என் நேரத்தை வந்து வேஸ்ட் ஆக்க விரும்பல, நாங்கள் ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி உள்டாவை பேசினதுமே கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. எதுக்காக தான் இங்கே வந்துட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இன்றைக்கி பார் வந்துட்டு ஒரு லட்சணம் எல்லாத்தையுமே நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து ஆக்டிங் பண்ண வர எல்லாத்தையுமே புள்ளி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான்.
அந்த வேனை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு வந்துட்டு நீ உண்மையை சொல்லு எல்லாரும் முன்னாடி வச்சு அவள் வந்துட்டு எப்படி உனக்கு பண்ணான்றதை சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவன் வந்துட்டு பயந்து போயிட்டு எதுவுமே இல்லையே அப்படி அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நீ என்ன அவளை பார்த்து பயந்துட்டு இருக்கியா நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற சொன்னதும் நீங்கள் என்ன இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்றத அவள் சொல்கிறான். நல்லாவே தெரியும் நீ இப்படி பயந்துக்கிட்டு தானே இப்படி சொல்லிட்டு இருக்கா நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பிரதர் வந்ததுமே அவளை பற்றி அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவன் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு இப்போ கண்டிப்பாக வந்துட்டு பாரு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ செட் அவுட் அடிச்சு வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அந்த வேனையுமே பிடிச்சி அங்கே வந்துட்டு என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவங்க பிரதரோட சேர்ந்து போயிட்டுருக்கும்போது என்ன உன் வயிற்றில் இருக்க பேபி வந்துட்டு நல்லா கை காலில் உதைக்குதா அப்படின்றதெல்லாம் கேட்டதும் பிரதர் நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி அவ்வளோ நாளில் ஆகலை அப்படின்றத சொன்னதும் ஆனால் பேபியை பார்க்க நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டான். அவனுக்கு ஜெலஸாகி போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் இப்படி என்னோட ஒய்ஃப் பக்கத்தில் வர வேலை வைக்காதீங்க அது என்னோட பேபி எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்றத சொன்னதும் நீ யார் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இது என்னோட குழந்தை ஸோ நீ வந்துட்டு ஒழுங்கா விலகியர் அப்படின்றத சொல்லிட்டு இவங்களுக்குள்ள எப்படியோ வந்து சண்டை வந்துடுது. அவன் பேசி பார்த்தாலுமே ஹீரோயின் இவன் பண்ண தப்புக்கு வந்துட்டு மூஞ்சிலே முடிக்க மாட்டான். இங்கே வந்து அந்த ருவானாவை காமிக்கிறாங்க ஒரு பார்ட்டிக்கு அங்கே போயிட்டு ரொம்பவே வந்துட்டு பெருமை பீத்திட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் வந்துட்டு 1 மில்லியன் தெரியுமா இது வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க ஓசி சோறு எங்கே போட்டாலுமே வந்துடுவீங்களான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் இங்கே வரும்போது நாங்கள் வர்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு சண்டை வர ஆரம்பிச்சிடுது. அங்கே நம்ம ருவானாவை பற்றி ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறா. இவளோட லட்சணத்தை பாருங்க அப்படின்ற சைட்டு அங்கே வீடியோ வந்து போட்டு காமிக்கிறா. பார்த்தா ஆக்டிங்கே ஒழுங்காக வராமல் கன்றாவே அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அவங்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பெரிய ஆக்டர்னு சொல்லிட்டு பெருமை பித்தனா ஆனால் இப்படி வந்துட்டு இருக்கு இவளோட நடிப்பு எல்லாமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இவ்வளோ தான் உன்னோட லட்சணம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் இப்போ பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அடிக்க வரேன்னு சொல்லிட்டு அவள் போய் அங்கே வந்துட்டு விளையிக்கிட்டதுமே இவ போய் அங்கே கீழே வந்து தலையில் அடிபட்டுருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் இன்லாம் வந்துடுறாங்க. அது தெரியாமல் இவ சரியான ஃப்ராடி இப்போ என்னை அடித்து வேற கீழே தள்ளிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மேலே எங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதும் இவளை அடித்து வெளியே இழுத்து விடுங்க அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாத இந்த குடும்பத்தோட பொண்ணு நீ உன் வயிற்றுலேருந்து ஒரு புதுசாக ஒரு உயிர் வேறு வரப்போகுது. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு இந்த ஃபேமிலியோட நியூ மெம்பருமே கிடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. வெளியே இருந்த அந்த வேன் அது எல்லாமே கேட்டுறா. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது போல் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறா. நம்ம ஹீரோக்கு இப்படி வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாமே அங்கே வைரல் ஆகுது. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு என்ன தைரியம் தான் அவன் மேலே அட்டாக் பண்ண வந்திருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே இவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. சீனில் இந்த ருவானாவை ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அந்த தலையில் இடிச்சதில் நல்லா காயமாயிடுச்சு போல். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்போ அவங்க வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க உங்கள் கம்பெனி எல்லாமே இப்படி பேங்க்ராப்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காரணம் அந்த வீடியோஸ் தான் வைரல் ஆனது. அதெல்லாம் பார்த்துட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நான் கண்டிப்பாக அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன் அவளை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு புலம்பிட்டுருக்கா. பட் இது எல்லாமே அங்கே பண்ணிகிட்ருக்கிறது அந்த வேன் தான். அவள் தான் வந்துட்டு அவளுக்கு அங்கே மெசேஜ் அனுப்பி விட்டுட்ருக்கா. டைரக்டர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவரோட ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கை வந்து ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு கொண்டாடிட்டுருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் அங்கே ஒரு லேடி வந்து பாய்சன் வந்து கலந்துட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அதை தெரியாமல் எடுத்து குடிச்சிடுறா. ஆனால் இப்போ ஹீரோவுக்கு அங்கே வந்துட்டு அந்த மெயிலை பார்த்துட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் இந்த லேடி இங்கே பார்த்ததே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவங்க வந்துட்டு துரத்துட்டே போயிட்டுருக்கான். பட் அங்கே ஆளை காணோம். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்றி மயக்கமாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வேமா ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு வந்து பாய்சன் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்கள காப்பாற்றியாச்சுன்னு சொன்னதும் கேட்டுட்டு இவனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது இவன் காப்பாற்றின விஷயங்கள் அங்கே ஞாபகம் வந்துட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவன் சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட அவன் நம்ம திரும்ப வந்துட்டு ஒரு சான்ஸ் நான் கேட்குறேன் நான் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த மாதிரி நடந்துருச்சு ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ இப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ பட் வந்துட்டு ஆனால் உன்னோட பேபி அது கிடையாது ஸோ நீ கேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றத சொல்கிறா. அங்கே வாங்க பார்த்துட்டு ரொம்ப கோமாயிட்டிவே சண்டை போட ஆரம்பித்ததுமே நீ வந்து அவட்ட இவ்வளோ தூரத்துக்கு க்ளோஸாக இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது நீ எவ்வளோ தூரத்துக்கு அவளை வந்து பாசமாக வச்சுருந்தா நீ எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இப்படியே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. இவன் வந்து எனக்கு தான் சொந்தமானவ அப்படின்ற சொல்லிட்டு அவனும் கோவப்பட்டு அங்கே பேசினதும் ரொம்பவே ஹீரோக்கு டென்ஷன் ஆகி போயிடுது.
பேபி வயித்துல இருக்கிறது என்னோடதுதான்னு சொன்னதும், நான் அப்படின்னா செக்கப் பண்ணி பார்ப்பேன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை? பேசாம நம்ம வந்துட்டு ஒரு டிஎன்ஏ எடுத்து பார்த்துடலாமேன்னு சொல்றா. அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு, இந்த பேபி வந்துட்டு உங்களோட டிஎன்ஏல மேட்சா வரல அப்படின்றத சொன்னதும், அவனுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. இப்பயாச்சும் உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா? அது வேங்கோட குழந்தை தான். நீ கிளம்பு அப்படின்றத சொல்றாங்க. பட் அவங்க ஃப்ரெண்டை வச்சு தான் அவன் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கா. எல்லாமே வந்துட்டு ஆக்டிங் தான். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், அவன் வந்துட்டு என்ன வந்து பண்றது அவன் பண்ணதுக்கு அப்படின்றத செட் அவ கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக இருந்தா, பட் இவன் புரிஞ்சுக்காம அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பாஸ், நீங்கள் வந்துட்டு எதுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்ககிட்ட பேசி பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் இப்படி ட்ரிங்க் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லப்ப நம்ம ஹீரோ, கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கேட்பேன். நான் ஃபஸ்ட்டு மாதிரியே உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கான். சீனில் நம்ம ஹீரோயினுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு கரெக்ட் பண்ணி விட்டதும், இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்ற சொன்னதும், நான் வந்து உன்ட்ட ஒரு உண்மையை சொல்ல தான் வந்திருக்கேன், இதை நீ பாரு அப்படின்ற சொன்னதுமே, பார்த்தா வந்துட்டு அதில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை எதுக்காக வந்து காமிச்சிட்ருக்க? நீ அவளும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறதா நீ வந்துட்டு என்கிட்ட காமிச்சிட்ருக்கியா? நீ தான் ஆல்ரெடி வந்துட்டு புள்ள பெற்று வைக்கணும்னு நினச்சிட்டி அப்படின்ற சொன்னதும், நீ எந்த பேபியை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் ஹீரோயின் அங்கே தெளிவாக சொல்ல மாட்டா. இவனுக்கு அந்த ருவானாக்கும் பிறக்க போகிற குழந்தைன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ, தயவு செஞ்சு நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் யாரையுமே வந்துட்டு உன்னை தவிர நினச்சி கூட பார்த்தது கிடையாது. நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டான். அதை கேட்டுட்டு இவளுக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு இதெல்லாமே வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியதாகிருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொன்னதும், ஓ மிஸ்ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு பண்ண வைப்பாங்களா அப்படின்ற சொன்ன கேட்டதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே ரொம்ப சூப்பரான வந்துட்டு பார்ட்டியெல்லாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எல்லோரும் ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து ருவானா கொடுத்து வச்சவ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து மருமகளாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே வந்ததுமே அதை பார்த்துட்டு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும், மிஸ்டர் லூ தான் எங்களை இன்வைட் பண்ணாருன்னு சொன்னதும், அப்படின்னா நீ ரொம்ப வந்து சூப்பரான கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கியா, இல்லை சும்மா வந்து கையை வீசிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், யார் சொன்னது? உண்மையிலே சூப்பரான கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேனேன்னு சொல்லிட்டு அந்த ருவானாவை போட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உனக்குன்னா அறிவிருக்கா இல்லை இல்லையா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை போய் அடிப்பியான்னு சொன்னதும், யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னதும், நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ வந்துட்டு எதுக்காக நீ இப்படி என்கிட்ட பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே, உன்னோட உண்மையை நான் வந்துட்டு வெளிப்படுத்த தான் வந்திருக்கேன், நீ எவ்வளோ பெரிய ஃப்ராட் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. இவ்வளோ நாளாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு போய் சொல்லி இவ ஏமாத்திட்டு இருக்கா, இவ வந்து ப்ரெக்னெண்ட்டே கிடையாதுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். ப்ளீஸ் நீங்கள் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் அவன் பிடிச்சி தள்ளி விட்டுறான். இவன் நம்ம ஹீரோயின் கையை பிடிக்க போனால் அவங்க கையை பிடிக்க மாட்டா. இப்போ உண்மை என்னமோ சொல்லலாமா அப்படின்றத கேட்டதும் பயந்து போயிட்டு, ப்ளீஸ் யாருமே வந்துட்டு நம்பாதீங்க, இவ சரியான ஃப்ராட் அப்படின்றத சொல்கிறா. யார் ஃப்ராடு? இவ தான் வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ நாளாக வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு போய் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கா. அப்படின்னா தானே இந்த வீட்டில் கூட சேர்ந்து எப்போ இருக்க முடியும்? அதனால தான். ரெண்டாவது, இவரை வந்து போர்ஸ் பண்ணி தான் அவள் வந்துட்டு இதெல்லாம் பண்ண வச்சுட்ருக்கா. என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு அவள் வந்து ட்ரக்குமே கலந்து விட்டா அங்கே வந்து அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க மதுரை நாட்டை போய் அவள் வந்து கேட்டுட்ருக்கா, ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என் மேலே பழிய போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ நீ அவங்க ஹீரோட்ட எதுக்காக நீ இப்படி வந்து அவளுக்காக பேசிகிட்டு இருக்க, இவ வந்துட்டு வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு இருக்கான்னு சொன்னதும், உங்கள் மருமகளா வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு இருக்காளா, அவள் போய் தான் பேசிகிட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பாருங்க அப்படின்ற சொன்னதும், பார்த்தா அந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு போன்மேன் தேவைப்பட்டிருக்கு, ஸோ இவ கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கா, அதனால் அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவ வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கா, அதனால தான் இவன் வந்து பண்ணுறதுக்கு ஒத்துருக்கான் போல். அதை பார்த்துட்டு அவங்க கோவம் ஆகிட்டு, இவ்வளோ நாள் அப்போ கூட சேர்ந்து கூட துரோகம் பண்ணியான்னு சொல்லிட்டு அடித்ததுமே அவள் கத்தி எடுத்துகிட்டு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இவளை கொலை பண்ணிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு குத்த வரும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடுறான். மரியாதை எங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவளை அடித்து அங்கே வெளியே வரட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் இவளை பார்த்தா அங்கே வந்து நம்ம ஹீரோ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதும், உன்ட்ட நான் பேசுகிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது, அந்த பேபி என்னோடதா இல்லைனாலுமே பரவாயில்ல, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்துட்டு பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக நம்மளோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், ஆனால் உன் கூட சேர்ந்து எந்த ஒரு லைஃப்பையுமே ஸ்டார்ட் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. இங்கே எல்லாமே முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நான் இந்த கண்ட்ரி விட்டே போயிடுவேன், இதுக்கப்புறம் நான் உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது.
வீட்டுக்கு வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. அவள் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ எதுக்காக அவளை போய் மேரேஜ் பண்ணணும்னு சுற்றிட்டு இருக்க? அவள் ஆல்ரெடி வந்து கன்சீவாக இருக்கான்னு தெரியும் வேறவங்களோட குழந்தைக்கு. உனக்கு என்ன புத்தி எதுவும் கெட்டு போச்சா? பேசாமல் நீ வந்து வேனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பொண்ணு வந்துட்டு கோ ஃபேமிலியை சேர்ந்தவ அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு செம கடுப்பாய் போயிடுது. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே கோ ஃபேமிலியை சேர்ந்தவ தான். பட் இந்த லேடிக்கு இன்னும் அது தெரியாமல் தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின்ட்ட இன்றைக்கி நீ ரொம்ப ஓவராக தான்ப்பா அவரை போட்டு பாடப்படுத்திட்ட, நீ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் அவர் இன்னுமே வந்துட்டு திருந்தி வராரா நல்லபடியாக இருக்காரான்னு பார்ப்போன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து ஆளுங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பொண்ணுங்க பார்க்க எவ்வளோ பியூட்டியாக இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நீ என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு உன் நிலைமை என்னாக போகுது பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயினை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வர்றான். பட் அவளை அங்கே வந்து மீட் பண்ண முடியாமல் போனதுமே அவன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கான். அப்போ போகிறப்ப அவளோட ஃபோன் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு இவன் கண்டுபிடிச்சிடுறான் கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்த கண்டுபிடிச்சி வேமாங்க நம்ம ஹீரோ வந்து அங்கே ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடித்து போட்டுறான். அவனங்க பார்த்ததும் ஐயோ மிஸ்டர் லூன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அவங்க வேமாங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. அப்போ நான் இன்றைக்கி இவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வயசான ஆள் மட்டும் வந்து கத்தி வச்சு குத்த வரும்போது நம்ம ஹீரோ அவங்க ஊடல் விழுந்து அவனுக்கு கத்தி குத்துப்பட்டுருது. பிறகு அவனை வந்து வேமாங்க காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவர் நிலைமை ரொம்பவே சீரியஸாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ வாங்க நீ வந்துட்டு அவன்கிட்ட பேசு நான் போயிட்டு வரேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு எந்திரி, நீ உனக்கு எதோ ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சைட்டை ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடியுமே அவனை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பா போல். அப்போ டச்சே பண்ண விடாமல் அசிங்கப்படுத்தியிருக்கான். நான் வந்து உன்னை உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ரீசன்னால தான் நான் வந்துட்டு இப்படிலாம் பண்ண வேண்டியதாகிருச்சு. ஆனால் நீ தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக நான் நல்லபடியாக உன்னை பார்த்துக்கிருவேன். நான் ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா நீ நிம்மதியாக உன்னோட குழந்தையோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் உயிரோட வந்துட்டேன்னா எனக்கு நீ சான்ஸ் கொடுத்தேன்னா அந்த பேபி என்னோட பேபியாகவே நான் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இது உன்னோட பேபி தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு எந்திரிச்சிடுறான். ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு இப்போ அப்பா ஆக போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நீ ஆக்டிங்காக பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறான். தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சிட்டு அங்கே வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுக்கு அங்கே பிளட்டாக வந்துட்டுருக்கா. அதை பார்த்துட்டு வேற இவளுக்கு பயமாயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரிய மாட்டேது. ஆனால் அப்போ அங்கே வாங்க வந்துடுறான். இதுக்கப்புறம் நீ அவகிட்டேருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, அவள் என்னோட ஃபியான்ஸே அப்படின்றத சொல்லிவிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பட் இவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக அவன்கிட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்கா, நம்ம பேசாமல் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன், நம்ம டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளோ நல்லாயிருச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். பட் ஹீரோயின் இவன் வேறு அறவே கடுமாரி என்ன இப்போ திடீர்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே எதுவுமே பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை, ரொம்ப அமைதியாக வந்துட்டுருக்கான். பிறகு வேனை பார்த்தா இப்படி அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போட்டாங்கன்ற நியூஸ் வந்துடுது. அதை கேட்டுட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவளால் எதுவும் முடியாது, இதுக்கப்புறம் நான் தான் வந்து ஏதாச்சும் பண்ணணும், அவர் எனக்கு தான் கண்டிப்பாக சொந்தமாகணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் அங்கே ஷூட்டிங்கில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுமே அங்கே வேன் இருக்கிறத பார்த்துட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கா, உன்னோட ஆக்டிங் ஸ்கில் இன்னுமே சரியில்லைன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, இப்போ நீங்கள் ஆக்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ப்ளீஸ் சிஸ்டர் நான் வந்துட்டு பெரிய ஆளாக வந்துடுவேன், என் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு சொன்னதும் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அங்கே ஒரு பர்சன் எந்திரிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா, அவங்க கோ ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, நீ அவங்ககிட்ட இப்படி பேசுவியா, உன் நிலைமை என்னாக போகுது பாருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து நான் அவனை போட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்து பேசிகிட்டு இருப்பா, ஒழுங்காக மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போயிரு அப்படின்ற சொன்னதும் என்ன இது உங்களோட ஒய்ஃபான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப பயமாய் போயிடுது. ஹீரோவங்க பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கா. அவள் நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக நல்லா ஆக்டிங் பண்ணுவேன், நானுமே இவனை வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ அதுக்கு வந்து ஆக்டிங் ஸ்கூல் போய் நல்லா கற்றுக்கோ, அதுக்கப்புறம் நீ வா நான் மூவியில் எடுக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக அவன் வந்துட்டு ஒரு பொம்மையெல்லாம் கிஃப்டாக கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கதை அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னப்பா உண்மையிலே உனக்குமே அவர் மேலே ரொம்ப லவ் இருக்க போலையேன்னு சொன்னதும் நான் எப்போ அவனை லவ் பண்ணாமல் இருந்தேன், எப்பயுமே லவ் இருக்க தான் செய்யுது, அவன் பண்ண தப்புனால தான் இப்படி நான் மாறி போயிட்டேன், இன்னமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவன் வந்துட்டு இன்னமே எவ்வளோ தூரத்துக்கு தன்னோட லவ்வை வெளிப்படுத்துகிறான் பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறான்.
ஹீரோயின் ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு போகணும் போல், ஆனால் இன்றைக்கி நான் போகல, அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த வேன் வந்து அதெல்லாமே கேட்டுட்டு, இது ஒரு நல்ல சான்ஸ், நான் பேசாமல் அந்த சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு போயிடுறேன், எல்லாருமே நான் தான் அந்த கோ ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறட்டுமே. ஸோ வந்துட்டு இவளை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க போய் ஸ்பீச்செல்லாம் கொடுத்ததும் அவளோட பேச்சை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிருது. இந்த நியூஸ் ரொம்ப வைரலானதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இவ இதுக்காக அங்கே போனா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அவங்க ஃப்ரெண்டு இவளை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொன்னதும் விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி நீ வந்து அந்த சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு ஏன் போகல, இப்போ அவள் வந்து எதுக்காக அங்கே போனா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா நான் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு நினச்சேன், பட் வந்துட்டு இவள் போவான்னு எனக்கு எது தெரியலம்மா அப்படின்ற சொன்னதும், ஆனால் வந்துட்டு அவளை பற்றி உனக்கு தெரியும்ல, நீ கண்டிப்பாக வந்துட்டு அவளை பார்த்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமே அவள் ஏதாச்சும் பெரிய வேலை பண்ணுவா அப்படின்றத சொல்கிறாங்க. வேன் அங்கே வீட்டுக்கு போனதுமே அங்கே ரொம்ப அவளை அங்கே பாராட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் சூப்பராக ஸ்பீச்செல்லாம் கொடுத்தீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. இப்போ யாரை கேட்டு நீ வந்து அங்கே போன அப்படின்றத சொன்னதும், நீங்கள் போகலன்ற வாசி நான் போனேன், இல்லை நான் குடும்பமானமே போயிருமே, அதனால தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நீ இப்படிலாம் வந்துட்டு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஸோ உன்னோட பொசிஷன் என்னமோ நீ அதை மட்டும் வந்துட்டு பேசாமல் இருந்தால் போதும் அப்படின்றத அவ சொல்கிறா. அந்த வேன் நான் இப்போ வரைக்கும் என்ன நினச்சனோ அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னை பற்றி நீ வந்து புரிஞ்சுக்குவ அப்படின்ற செட் அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. ரொம்ப நான் வைரல் ஆகிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போதே அவளை அங்கே யாரோ கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தாங்க அந்த ரவுடிங்க கோ ஃபேமிலியோட பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு நிறைய பைசா அங்கே வசூல் பண்ணலாம்ல, அதுக்காக தான். இப்போ நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் அவங்க வீட்டோட அடாப்டட் சைல்டு தான். நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, என்ன வச்சுங்க கோ ஃபேமிலியோட உண்மையான பொண்ணே வேற ஒருத்தவங்க, நான் வந்து வேணா அவங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னதும், எங்களை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சே மாதிரி தெரியுதா அப்படின்ற சைட் அங்கே கேட்குறாங்க. அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இப்படி அவளை கிட்னாப் பண்ணிட்டு போன விஷயத்த சொன்னதுமே ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க பிரதர்ஸ் ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சைட் அங்கே கோவப்படுறப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சைட் அவங்க சண்டை போடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான்ப்பா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு தேடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. பட் அவள் இருக்கிற இடமே அங்கே தெரிய மாட்டுது. ஸோ வந்துட்டு அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது அவங்களுக்கு. ஹீரோவோட கையிலையுமே அங்கே அடிபட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே கட்டெல்லாம் போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோ தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அப்புறமே நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லி கேட்குறா. ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அவளை வந்து காப்பாற்றின விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு நான் அப்போருந்தே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ உடலை தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வந்து நினச்சா விட்டுட்டு போவேன், நினச்சா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்பேன் அப்படின்ற சொன்னதும் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு தன்னோட லவையுமே அவன் வெளிப்படுத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் யாருக்காகவுமே நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே ஃபோர்ஸ் பண்ணி அங்கே கிஸ் பண்ணுறான். நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் உண்மையிலே வந்துட்டு உன் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். இவளை பார்த்தா அவங்க எல்லாருமே அங்கே வந்துட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு உனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி காசை கொண்டு வர சொன்னால் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, உன்னை நாங்கள் சும்மா மட்டும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அங்கே தப்பாக நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு எப்படி சிஸ்டரை கண்டுபிடிச்சாச்சின்னு சொன்னதும் ரொம்பவே அவளுக்கு ஹாப்பியாகிடுது. வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ்ட்டு அவள் ரொம்ப கோவப்படுறான். நான் வந்துட்டு அடாப்டட் சைல்டுன்ற தானே நீங்கள் வந்து என்கிட்ட யாருமே பாசமாக நடந்துக்க மாட்டீங்க அப்படின்ற சொன்னதும் யார் சொன்னது, எப்பயுமே நீ வந்துட்டு எங்களோட புள்ள தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவளுக்கு நான் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி எல்லாமே ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க கூப்பிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் போனதுமே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்துட்டு உண்மையிலே வந்து உன்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், நீ வந்து இந்த வீட்டோட அடாப்டட் சைல்டு தான், நான் இந்த வீட்டோட உண்மையான பொண்ணு, என்னை யாராச்சும் கிட்னாப் பண்ணி எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை வந்துன்றதுக்காக தான் ஒன்றை வளர்த்தாங்க, ஏன்னா நீ இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று தூக்கிட்டு போயிட்டுன்றதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே பாரு உன்னை வந்துட்டு எந்த மாதிரி வந்து ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த பேபியுமே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அங்கே வந்து சுத்தமாக அவனுக்கு புரிய மாட்டேது. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதும் அவள் சொன்னால் நீ உடனே நம்பிடுவியா, அந்த ஃபோட்டோவை பாரு, சும்மா வந்துட்டு இவெல்லாம் வந்து கிராஃபிக்ஸில் வச்சு அங்கே ரெடி பண்ணியிருக்கா, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். டவுட்டாக இருந்தால் நம்ம போய் டாக்டர் செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. செக் பண்ணுறாங்க, பார்த்தாங்க வந்துட்டு அவளுக்கு பேபி எல்லாம் வந்துட்டு இவனோட தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. ரெண்டாவது இவளுக்கு வந்து கேன்சர் இருந்துச்சு இல்லையா, அந்த கேன்சருமே இப்போ க்யூர் ஆகிடுது. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. வீட்டில் அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கோவப்பட்டு அடிக்கிறாரு. நாங்கள் அவனை பாவமீன் வீட்டில் தத்தெடுத்து வளர்த்தோன்னா நீ என்னோட பொண்ணுக்கே வந்துட்டு இப்படிலாம் துரோகம் பண்ணுவியா, அவளுக்கே இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அடிக்க வந்துட்டுருக்காங்க. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு என்ன நீங்கள் பரிதாபப்பட்டு பெரிய இதாக பண்ணிட்டீங்க, இந்த வீட்டோட பொண்ணுன்னு சொல்லிட்டு
விற்றுட்டீங்கல்ல, அப்படின்னா வந்துட்டு எனக்கு 10% ஷேர்ஸ் வந்துட்டு இதில் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அது எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு டிஎன்ஏ வந்துருச்சு பாரு அப்படின்ற சொல்லிட்டு காமிச்சப்ப நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு அவங்க பொண்ணு தான், நீ என்கிட்ட எவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துட்டு உடனே மண்டி போட்டு ட்ராமா பண்ணுறா, நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை நான் பாவமேன்னு வளர்த்ததுக்கு நீ நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்ட, நீ கடைசியில் வந்துட்டு இவ்வளோ பெரிய துரோகமாக பண்ணுவ, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட்றாதன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பார்த்தா அங்கே தண்ணியை போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே வந்து பண்ணேன், எல்லாமே ஒரே நாளில் போயிருச்சேன்னு சொல்கிறாங்க. இவ தான் அடாப்டட் சைல்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு அங்கே பரவி போயிடுது. நம்ம ஹீரோ இதை பற்றி அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட. நம்ம 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி ஒரு டின்னர் போகலாமான்னு சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. 2 பேருமே சேர்ந்து சூப்பராக அங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இதே மாதிரி எப்பயுமே உன் முகத்தில் சிரிப்பு இருக்க மாதிரி லைஃப்லாம் நான் பார்த்துக்குவேன், முன்னாடி லைஃப்பில் நடந்த பிரச்சனைகள் எதுவுமே நடக்க விடாமல் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லலாம். பட் அவளுக்கு ஒழுங்காக அங்கே சாப்பிட முடியல, வாமிட்டிங் பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ அதெல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோ. எப்போ வந்துட்டு நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும்னு இருக்குது, எனக்கு பேபி வந்துட்டு பொண்ணாக தான் பிறக்கணும்னு ஆசை அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஹீரோ நீ எனக்காக ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேயான்னு சொன்னதுமே ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டு அவனை கிஸ் பண்ணதுமே அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் நீ வந்து என்னோட பேரண்ட்ஸில் தான்ப்பா பேசணும் மேரேஜுக்காக, ஏன்னா நீயுமே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேள் அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக நான் பேசுகிறேன்னு அவன் சொல்கிறான். தேவை அங்கே வீட்டில் வந்துட்டு இப்படி மேரேஜை பற்றி பேசினது உன் மேலே எந்த நம்பிக்கை வச்சு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்கிற, ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி தான் நீ டைவர்ஸ் பண்ணி விட்டுட்ட, திரும்ப வேறு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு நீ கேட்டுட்ருக்க அப்படின்ற சரி அங்கே கோவப்பட்டதுமே இந்த டைம் அந்த மிஸ்டேக் எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாட்ட வந்து நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒரே ஒரு டைம் இவனுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா அப்படின்றத சொன்னதும் பொண்ணோட சந்தோஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, கண்டிப்பாக ஒத்துக்கிறாங்க அவங்களுமே. ஸோ வந்துட்டு ரொம்பவே எல்லாருக்குமே ஹாப்பியாக இருது. இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமிக்கிறாங்க. அந்த ஃபுல் மூவியுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதை ரிலீஸ் ஆகிற லெவலுக்கு வந்துருச்சு. அதை வந்து எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் திரும்ப மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்பவே உங்களோட பேர் வந்து ரொம்ப சூப்பரானது, நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேனை பார்த்தா நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் அங்கே வந்து பாய்சனை கலந்து விட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் அதை குடிக்க போகும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து இடிச்சு விட்டதில்ல, அது ஃபுல்லாமே அங்கே வந்து கொட்டி போயிருது. ஹீரோயின் ட்ரெஸ் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடு அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த வேனு உன்னை நான் வந்துட்டு பாய்சன் கொடுத்து கொண்டுலான்னு பார்த்தேன், இப்போ என்ன நான் கத்தி வச்சு உன்னை குத்திரேனேன்னு சொல்லிட்டு அங்கே குத்த போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் நீ எதுக்கு பைத்தியம் மாதிரி நீ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சிலப்ப அங்கே அவளை எத்தி அங்கே தள்ளி விட்றான். நம்ம ஹீரோயினோட கையில் வந்து அடிபட்டுருது. அவங்க பிரதர் அவள் கையை போட்டு அங்கே மிதிச்சிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்ப, உன்னை வளர்த்ததுக்கு இப்படிலாம் நீ நன்றி நம்ம நடப்பையா அப்படின்றத சொல்லிட்டு அடித்து இவளை ஜெயிலில் போடுங்க, சாகிற வரைக்கும் இவள் வெளியே வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் நீ எதுவுமே கவலைப்படாத, எப்பயுமே நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்கிறான். ஃபைனலாக எல்லாரும் முன்னாடியுமே வச்சு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க வந்து ப்ரப்போஸ்மே பண்ணிகிட்ருக்கான். எப்பயுமே உன்னை நான் விட மாட்டேன், யாருக்காகவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டுங்க ஓகேன்னு சொல்கிறா. ஃபைனலாக 2 பேருமே அங்கே சூப்பராக அங்கே வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.